ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7. இந்த பிக் பாஸ் சீசன் 7ல அர்ச்சனாவும் விசித்ராவும் எப்படியாவது பிக் பாஸ் 7 டைட்டில ஜெயிச்சிடணும் அப்படின்னு நம்பிக்கையோட போட்டி போட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணு இருக்காருல்ல, விஷ்ணு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு ஃபைனலுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாரு. இந்த பக்கம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணி, மாயா, பூர்ணிமா. இவங்க 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் ஃபைனலுக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேர்த்துக்கிட்டயே நிறைய போட்டி வந்துட்டு இருக்கு. பயங்கரமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் 7 வீட்ல பணப்பொட்டி டாஸ்க் வந்திருக்கு. இந்த பணப்பொட்டியில ஃபர்ஸ்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொண்டு வந்து வீட்ல வைக்கிறாங்க. அந்த பணப்பொட்டியை யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது 5 லட்சம் வந்து ஏத்திருக்காங்க. இன்னைக்கான ப்ரோமோவில் அந்த வீடியோ தான் காமிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது மக்களோட கணிப்பு என்ன அப்படின்னா, அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இவங்க 3 பேரும் கண்டிப்பா ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு மக்களோட ஓட்டுப்படி பார்த்தா எனக்கு தோணுது. மக்களுக்கும் அதுதான். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து யாரா பணப்பொட்டி எடுத்துட்டு போவா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, விஷ்ணு ஒரு பக்கம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டாரு. அவர் எப்படியாவது வின் பண்ணணும், BB7 டைட்டில வின் பண்ணணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து பணப்பொட்டியை எடுக்க மாட்டாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா, மணி, பூர்ணிமா, தினேஷ் இவங்க 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பணப்பொட்டியை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மணி, மாயா, தினேஷ் சாரி மணி, மாயா, தினேஷ், பூர்ணிமா இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 7 டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு பெருசா ஆர்வம் காட்டுற மாதிரி எனக்கு தோணல. கண்டிப்பா இவங்க 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் பணப்பொட்டியை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கவின் கூட பணப்பொட்டி டாஸ்க் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் கேப்ரில்லா பணப்பொட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. சில சீசன்ல பணப்பொட்டி யாருமே எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே பொட்டி ரிட்டர்ன் போயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான சீசன்ல.